சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். நெக்ஸ்ட் ஜென் சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி. பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு யோகத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தம்தான் ராகு கேது பெயர்ச்சி. ராகு யாருன்னா ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா. கேதுன்னா அம்மாவுடைய அம்மா. அப்போ ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்துருச்சுன்னா பெரிய பெரிய ரிசார்ட்டு, ஹோட்டல்ஸு, 3 அடுக்கு 4 அடுக்கு ஃப்ளாட்ஸ் கட்டக்கூடிய அமைப்பு, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பலமாக இருந்தால் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை, வெளிநாட்டு பிரவேசம், உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பிரவேசம் பண்ணுறதுக்கு ராகுவுடைய தன்மை வேணும். சந்திரன் சொல்லக்கூடியது பாஸ்போர்ட்டு, ராகுன்னு கேட்குறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஊந்துதல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் ராகு பகவான். பொதுவாக இந்த ராகு பகவான் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸை பார்த்திங்கன்னா இல்லை கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ராகு பலமாகவே இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கெல்லாம் ராகு பகவான் பலன் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு. ஆனால் கேது பகவான் பலமாக இருந்தால் கோயிலில் அர்ச்சகர், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு, ஆன்மீக தன்மையில் ஏதாவது ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு பதவி, இல்லை ஜோதிடன் சொல்லலாம், குறி சொல்லலாம், அருள்வாக்கு சொல்லலாம், இதெல்லாம் கேதுவுடைய தன்மை. ஆனால் ஜாதகத்தில் ராகு பகவான் உல்டாவா போணுச்சுன்னா கத்தியை கையில் வச்சுக்கணும், பையில் வச்சுக்கணும், துப்பாக்கியை உள்ளே வச்சுக்கணும். ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வரும். அதாவது ஸ்மக்லிங் பண்ணுவாங்க, நம்ம நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க, உள்நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க. ஏன் ஏதாவது ஒரு கொலை களவு செஞ்சால் பயம் இருக்கும்ல, அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் உல்டாவாக போச்சுன்னா. பொதுவாகவே இந்த ராகு பகவான் உல்டாவாக போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருக்குது. உதாரணம், கறி கடை வெட்டுறாங்க பார்த்தீங்களா, கறி வெட்டுறாங்களே, அவங்களுக்கு ராகு பலன் கொடுக்காது. ஏன்னா எப்பயுமே கையில் கத்தி இருக்கும். அந்த ராகுன்னு சொல்லக்கூடியதான் அந்த கறி கட்டை, அதாவது அந்த புளிய மரம்னு சொல்லுவாங்க. அந்த புளிய மரம் ஜாதகத்தில் இந்த மாதிரி கறி வெட்டுறவனுக்கு தான் உல்டாவாக போயிடும். அதே போல் பிரயாணத்தில் ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போகும்போது புளிய மரத்து மேலே கார் மோதிச்சுன்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா, இதுக்கு காரகனும் ராகு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ராகு தசை நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ராகு புத்தி நடக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சு தனக்கு ஏதாவது ராகுக்குடைய தோஷங்கள் இருக்கா, இல்லை ராகுவுடைய கெட்ட பார்வைகள் இருக்கா, இல்லை நடக்கிற நேரத்தில் ராகு தசை நடக்குதா, இல்லை ராசிக்கு 8வது வீடு 10வது வீடு 12வது வீட்டில் ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவருக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பிண்ட பூஜை ஒன்று பண்ணுங்க. முடியாதவங்க தான் வீட்டில் ஒரு படையல் போட்டு தான் தாத்தாவை நினச்சி ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடையூறல் உங்களுக்கு வராது. பொதுவாகவே இந்த ராகு கேது உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும் விஷயங்கள் சொன்னால் ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்கிறேன், அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும். ராகு கேது பெயர்ச்சி 2025 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள். நம்பர் 1 ராசி மேச ராசி. மேச ராசியில் 2025க்கு முன்ன வரைக்கும் ராகு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் விரயத்தில் தான் இருந்தார். மேசராசியில் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு சிறு குழந்தையாகவே இருக்கட்டுமே, படிக்கிற டீனேஜ் குழந்தையாக இருக்கட்டும், 19 இயர்ஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க, மேசராசி குழந்தைங்க பல இடையூறுகளையும் இன்னல்களையும் படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணாத
பண்ண முடியாமல் தேவையில்லாத இடையூறில் மாட்டிக்கிட்டு தவிச்ச வருஷம் 2025. ஏன்னா படிப்புக்கு அதிபதி பார்த்திங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு உல்டாவாக போயிருக்கனால தான் இந்த இடையூறுலையே சந்திச்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. இதே மேசராசியில் ஒரு 23 ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்கள் காதல்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில் தாய் தகப்பனுக்கு விரயத்தை தான் நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. பல இடையூறுலையும் சந்திக்கக்கூடிய தன்மை உண்டு. மேசராசியில் ஒரு 25 வயசுலேருந்து 35-40 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், எப்படியாவது சம்பாதிச்சிடணும். ஏன்னா ஆண் ராசி வேறு நீங்கள். இப்படி சம்பாரிச்சுன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் எங்கேயாவது ஒரு முதலீடு பண்ணுவீங்க. கணவனுக்கு தெரியாமல் கூட பண்ணுவீங்க. அந்த முதலீடை வச்சு வரக்கூடிய வட்டி காசை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் இருந்த நீங்கள் மாட்டிக்குவீங்க. உங்கள் நகை நட்டை அடமானம் வச்சாது ரெட்டிப்பாக்கெலாம் சொல்லக்கூடிய தன்மை இருந்தாலும் மாட்டிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் மேசராசியில் உள்ள ஆண்கள் அரசியலில் பிரவேசமாகணும், இன்னும் அரசியலில் பெரிய லெவலுக்கு வரணும்னு பல காசுகளை விரயம் பண்ணக்கூடிய தன்மை மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா மேசராசிங்களுடைய அதிபதி செவ்வாய். வீடு நிலம் சொத்து சுகம்லாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் நிறையாவே இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 45 55 60 வயசில் உள்ள மேசராசிக்காரர்களுடைய குழந்தைங்களுக்கு சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்கு, இல்லை அவங்க படிப்புக்குண்டான வெளிநாடு வெளிதேசம் மேல் படிப்புக்கு, திருமணத்துக்கு நிறைய பணத்தை விரயஸ்தானத்தில் தான் சனி பகவான் 2025 வரைக்குமே இருந்திருக்கார். ஆனால் உங்களுடைய ராகு கேது பெயர்ச்சி இந்த 2025க்கு மேலே மண்ணும் பொன்னாக போகுது. உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபகாரியத்துக்கு நடக்கக்கூடிய வேலைகளை நிறையா பண்ண போகிறீங்க. தேவையில்லாத இடையூறுகள் வராது. கார் வண்டிங்க வாங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்களும் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப பலமாகவே இருக்குது. 2025க்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு கஷ்டகாலம்தான், விரயந்தான். 2025 ஏப்ரல் மாதத்துக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் பலவிதமான இடையூறுகளை அடைஞ்சிருக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த வருஷம் 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வாழ்க்கை உச்ச நிலம் அடைய போகுது. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறாங்க. அப்படியே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்கள் இருவருமே குடும்பம், தாம் மனைவி, தாம் மக்கள், தாம் குடும்பத்து மேலே அளவு கடந்த ஒரு பாசம் பந்தங்கள் இருக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிறையாவே உண்டு. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 2025 அரசியல் பிரவேசம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசை உள்ளவங்களுக்கும் யோகம்தான், மேசராசி பெண்களுக்கும் யோகம்தான். ஆனால் 45 இல்லைனா 55 60 வயசுக்குள்ள இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்கள் தான் கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும். உழைச்சி தான் குடும்பத்துக்கே ஓடி ஆடி தேடி உழைச்சிருந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு 2025க்கு முன்னிலிருந்தே இருக்குது. அது இந்த வருடம் எதுவும் விரயமாகாமல் இருக்க, காசு பண நோய்க்கு விரயமாகாமல் இருக்க நீங்கள் முன்னோர் வழிபாடையும் பண்ணணும், முருகக்கடவுள் வழிபாடையும் பண்ணணும். 1000 முருகன் கோவில் இருந்தாலும், 6 முருகன் கோவில் இருந்தாலும், வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு நாள் நீங்கள் சாமி கும்பிட போகணும். போய் எம்பெருமானை நல்லா வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக அமையும். நோய்க்கு விரயமாகாது, தங்க நகை வாங்கிறதுக்கு விரயமாகும், நல்ல துணிமணி வாங்கிறதுக்கு விரயமாகும், காரு வண்டி பங்களான்னு சொல்ல ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு விரயமாகக்கூடிய நேரம் தான் வரும். ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்கக்கூடிய நேரம் உண்டு. நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த 2025 ராகு கேது பயிற்சி, அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு முறையான வழிமுறை பண்ணுங்கள். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம்.
ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்.